அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈத் 3rd டே வந்து நாங்கள் வெளியே போகணுன்னு சொன்னேன் இல்லையா. காலையில் ஹத்தாவும் நான் ஈவினிங் வந்து இந்த ஹேங்கிங் கார்டனும் ஒரு இடமா போயிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டுலாம் வரல. சும்மா ஜஸ்ட் அப்படியே கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வழி ஃபுல்லாக ரோட் வியூ நல்லாயிருக்கும் பாருங்கள். போன போஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்காததுக்கு இங்கேருந்து பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. உங்களுக்காக தான் நான் வந்து இது பண்ணி போஸ்ட் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃபன் சாப்பிடல. நாங்கள் காலையில் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இங்கே போய் மெக்னால்ஸ் தான் கிடச்சிது இடையில. நம்ம வடை பொங்கல்லாம் எதுவும் கிடைக்கல. அங்கே தான் டிஃபன் முடிச்சுக்கிட்டோம். கோம்போ மீல் மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே பாருங்கள். கொஞ்சம் கையெல்லாம் வலி தான். அதோடு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நீங்களாம் பார்க்கலாமே தான். இது போன கையோடு போட்டால் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அந்த ஃபோட்டோவும் எடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் நிறைய இது போஸ்ட் போட முடியாமல் போகுது. கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹத்தா வந்து துபாயிலேருந்து 130 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அங்கே பஸ்ஸு கூட போகுது. பஸ்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராகிட்டு அப்படியே போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே நீங்கள் சாமான்லாம் வச்சுக்கலாம். அது டைமிங்ஸ் கரெக்டாக பார்த்து என்னென்னு கேட்டு போகணும். இப்போ வர எல்லாம் அரௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒரு இது இருக்கும். ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருக்கும். அதில் வந்து இது லேந்தன் லைட்டு மாதிரி அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ரவுண்ட் அபவுட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து போயிட்டுருக்கோம். நம்ம டிஃபன் சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். எங்கேயாவது போய் மஸ்ஜித்தில் வந்து நின்று ஹால்ட் போட்டு நம்ம ஜும்மா தொழுதுட்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வழியில் அந்த எந்த இடத்துல இருக்குன்ற ஹால் போகணுன்னு பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி தான் வந்தோம். காரில் உள்ளவங்க வந்து பெட்ரோல் ஆகும். அப்படி நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிற அந்த அக்கா வந்து துபாய் மால்லேருந்து பஸ்ஸு போகுதான். F13 போகுது போல இருக்குது. இது வந்து நீங்கள் அங்கே போய் கூட புர்ஜ் கலிஃபா கிட்டே போயிட்டு என்ன விசாரிச்சிங்கன்னா போய்க்கலாம். அங்கேருந்து நேரம் பஸ்ஸு போகுது. ஆனால் சீக்கிரம் போகணும். நீங்கள் சீக்கிரம் போயிட்டு அந்த 5 மணிக்கெலாம் திரும்புகிற மாதிரி வச்சுக்கணும். பட் ஆனால் இது வந்து 24/7 ட்ரெக்கிங் போகிறவங்க, அங்கே போய் ஸ்டே பண்ணுறவங்க, பார்பிக்யூ போகிறவங்களாம் போகலாம். நாங்கள் வந்து அப்படிலாம் போகலை. வழியில் வந்து தொழுதுட்டோம். நல்லா சூப்பராக இடம் கிடச்சிது. அந்த இது லேடிஸ் மாஸ்க்கு வந்துச்சு பின்னாடி. மாஸ்கில் வந்து தொழுதுக்கிட்டோம். நல்ல பெரிய கூட்டம். ஆனால் தொழுகையில் அவ்வளோ பேர் போகிறாங்க போல. அத்தான் பக்கம் அதை முடிச்சு தொழுகையை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இந்த மலையோட பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி போய். இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் அந்த ஹேங்கிங் கார்டன் போனோம். அது நீங்கள் ரொம்ப டயர்டாக போச்சுன்னு சொன்னாங்க. இந்த வழியில் தான் இருக்குது. இந்த ஹத்தாலேருந்து தான் ஹேங்கிங் கார்டன் கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போனோம். பட் ஆனால் டிராஃபிக் மாட்டேங்குது. 1.5 மணி நேரம் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நான் போன போஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹேங்கிங் கார்டன் பாருங்கள், சரியாக இருக்கும். இது வந்து உடனே மேலே நம்ம ஏறிட முடியாது. ஒரு இடத்துல போய் நிறுத்திடுவாங்க வண்டியை. நம்ம காரை நிறுத்திட்டு பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த மலை அடிவாரத்தில் வந்து நிறைய பஸ்ஸஸ் போகுது. நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கேயே பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது. மலை அடிவாரத்தில் போயிட்டு அங்கேயே கீழே ஒரு கடை வச்சுருக்காங்க. 2-3 கடை இருக்குது. என்ன வேணுமோ அங்கே சாப்பிட்டுக்கணும். அவங்க வந்து தப்பு பண்ணிட்டோம். ஏதாவது லஞ்ச் முடிச்சுக்கணும். நாங்கள் நினச்சோம் இங்கே ஹத்தா இந்த மாதிரி குஜேரா ஏரியாலாம் வந்து அத்தன்டிக் இது கிடைக்கும் இல்லையா, அரபிக் ரெஸ்டாரண்ட் அது மாதிரி அங்கே இருக்கும்னு நினச்சோம். பார்த்தா இல்லை எதுவும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நோம்பு மாதிரி தான் இருந்தோம். ஃபுல்லாகவே ஹத்தாலேருந்து ஹேங்கிங் கார்டன் வரைக்கும். மத்தியானம் அந்த இது சாப்பிட்டது தான். கொஞ்சம் 2 லாலிபாப் மாதிரி, அதுவும் சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு டீ குடித்தோம், அவ்வளோதான். அதோட வந்து ஹேங்கிங் கார்ட்லேயும் ஒன்றும் கிடைக்கல. அங்கே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹத்தா எங்களுக்கு வந்து மலையில் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் வாட்டர் இருக்கும், போட்டிங்லாம் இருக்கும். அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விட்டுரும். எல்லாரையும் மேலே மலை மேலே வந்து விட்டுரும். அங்கேருந்து ஒரு சின்னதாக ஃபுட்டு ஸ்டால் மாதிரி இது. அங்கே ஏதாவது வேணா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இங்கே வந்து பார்க்க வேண்டியது. மலைக்கு மேலே போய் பார்த்தோன்னாக்கா நடுவில் வந்து ரிவர் போகுது. ஹத்தா வாதின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த போட்டிங்லாம் போகல. போட்டிங் அந்த செல்ஃப் ட்ரைவ் இதெல்லாம் போட்லாம் இருக்குது அங்கே. அதெல்லாம் போகலை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அருமையாக இருந்தது. நான்
ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு, தேவா ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்க் வந்துட்டுருக்கு தான், இப்போ புதுசாக புதுப்பிச்சிட்ருக்காங்க. சரியான அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது. அதாவது ஒன்றும் தனியாக நம்ம டைம் கொடுத்து போயிடணும். அது காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 o'clock திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நிறைய பேர் சேர்ந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுற்றும் ஃபுல்லாக பாருங்கங்க, ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அதோட கீழே வந்துட்டோம். கீழே வந்து அந்த கொஞ்சம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே பக்கத்தில் இருக்கிற மாஸ்க் தேடி போய் இப்போ தொழுதுட்டு அசர் தொழுதுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜும்மா தொழுது, அப்புறம் அசர் தொழுது வெளியே வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி, இங்கேருந்து பக்கத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு கார்டன் இருக்குது, போகலாம். அப்படியே எங்கள் ரிலேஷன் விட்டுன்னு போன மாதிரி அங்கே போக முடியல எங்களுக்கு, ஏன்னா இதே நேரம் சரியாக போயிடுச்சு. அதனால் நாங்கள் போகலை. நாங்கள் இதை முடிச்சுட்டு நேராக வந்து நீங்கள் இந்த அடுத்த போஸ்ட்டு அந்த இதுக்கு முன்னாடி போஸ்ட்டை பாருங்கள், ஹேங்கிங் கார்டன் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னாக்கா இது கன்டினியூஷன் தான். அது அந்த இந்த வருஷம் ஈது பெருநாள் சூப்பராக இந்த 2 இடத்தையும் கழிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.